அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய தினம் சலாம் கூறுதல் மற்றும் முசாபா செய்வதன் ஒழுங்குகள். அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லக்கூடிய இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு இன்றைக்கி பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். சலாம் என்பதே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைந்து விட்டது. ஆனால் சலாம் என்பது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான ஒரு சொல், அதன் மூலமாக மிகப்பெரிய நன்மையெல்லாம் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஒருத்தரை பார்த்தா கூட சலாம் சொல்லிக்கிறது கிடையாது. அதனால் அந்த சலாம் என்ற அந்த சொல்லுடைய மகிமையும் சலாம் சொல்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நன்மையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சலாம் என்ற சொல்லுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவத்தையும் மாண்பையும் வைத்திருக்கிறான் என்ற அந்த உண்மையும் நாம் இங்கே தெரிய இருக்கிறோம். வாங்க செய்திக்குள்ளே போவோம். பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வைதா ஹுய்யிதும் பி தஹியத்தின், உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் ஃபஹய்யு, நீங்கள் சலாம் சொல்லுங்கள், பி அஹ்ஸன மின்ஹா, அழகிய முறையில் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது ஒரு சலாம் சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொன்னால், நீங்கள் அழகிய முறையில் சலாம் சொல்லுங்கள். வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லது ருத்துஹா, அல்லது அதையே திரும்ப சொல்லுங்கள். ஒன்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அல்லது வ அலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து என்று கூடுதலாக அழகிய முறையிலும் சொல்லலாம். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் கணக்கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், விசாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஒரு சலாம் தானே, நமக்கு யாராவது ஒரு சலாம் சொன்னால் நம்ம ஏன் பதில் சொல்லணும் என்று அசட்டையாக நீங்கள் போகாமல், பதில் சலாம் சொல்லுவது நம் மீது கடமை என்பது விளங்கி, அது தொடர்பாக நாளை மறுமையிலே விசாரணை உண்டு என்ற அச்சத்தோடு நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு சலாம் சொல்லணும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இது குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஃபைதா தகல்தும் புயூதன், உங்கள் வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால், ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் மீது நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹியத்தன் மின் ஐந்தில்லாஹி முபாரக்கத்தன் தையிபத்தன், பாக்கியமிக்க தூய்மையான அல்லாஹ்விடமிருந்த காணிக்கையாக இந்த சலாமை உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போ இந்த சலாம் என்ற சொல்லுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. தஹியத்தன் மின் ஐந்தில்லாஹி முபாரக்கத்தன் தையிபத்தன், பாக்கியமிக்க தூய்மையான சொல். இந்த சலாம் என்பது சாதாரண சொல்லு கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு மனிதருக்கு சலாம் அமைதி உண்டாக்கக்கூடிய செயலை அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு எப்போ அமைதி கிடைக்கும், அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டார்னா அவனுக்கு அமைதி கிடைக்கும். அல்லாஹ்வை அவர் தியானிக்க ஆரம்பித்து விட்டால், அவனை வணங்க ஆரம்பித்து விட்டால் அந்த உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும். அப்போ இறைவனை ஏற்று ஒரு இறைவனை மட்டும் நீங்கள் நம்பி ஒரே இறைவனை வழிபடக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு தாவா கொடுக்குறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னா சாதாரண சொல்லு கிடையாது, அவர் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ அது போன்ற ஒரு சொல்லை ரொம்ப பொடுபோக்காக நம்ம கையாளாமல், ஒரு கண்டு காணாமல் ஒருத்தரை பார்த்து போகாமல், அவர் நமக்கு சலாம் சொல்கிறாரோ இல்லையோ நாம் அவருக்கு முந்திக்கிட்டு சலாம் சொல்லுவோம். ஏன்னா சலாம் என்ற சொல்லு என்பது முபாரக்கத்தன் தையிபத்தன், பாக்கியம் பொருந்திய சொல்லது, அல்லாஹ்விடமிருந்து காணிக்கையாக வந்த சொல்லது, பல நபிமார்கள் உச்சரித்த சொல்லது. அப்போ சலாம் என்ற சொல் என்பது ஒரு நேர்வழிக்கு அழைக்கக்கூடிய சொல் என்பதால் அதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒரு சாதாரண சொல்லு மாதிரி கடந்து போயிட வேண்டாம். அப்போ பிறருக்கு நம்ம நேர்வழி அழைப்பதற்கு நம்ம எத்தனையோ பிரச்சாரங்கள் செய்கிறோம். அடிப்படை முதல் பிரச்சாரமே இந்த சலாம் தான். ஒருத்தருக்கு அஸ்ஸலாம், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுவதே அவருக்கு நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் விடுக்கக்கூடிய அழைப்பு தான் என்பதை மறந்து விட வேண்டாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி, அல்லாஹ் தனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் விளங்கி கொள்வதற்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூரில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் 61வது வசனத்தில். அப்போ இந்த சலாத்துடைய மகிமை பற்றி நம்ம புரிந்து கொண்டோம். இந்த சலாத்தை பற்றி மேலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அன்னலார் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நிறைய ஓமைகளும் உதாரணங்களை சொல்லியிருக்கிறாங்க, சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் ஒரு ஹதீஸை பாருங்கள். அன்ன ரஜுலன்
சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் இஸ்லாமி ஹைருன். ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேள்வி கேட்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துத்இமுத் துஆம, பசித்தோருக்கு உணவளிப்பது, வ தக்ரவு ஸலாம அலா மன் அரஃப்த வ மல்லம் தஅரீஃப், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்வது. இஸ்லாத்தில் நல்ல காரியம் என்னன்னு கேட்டால் பசித்தவனுக்கு சோறை கொடுப்பா. பசின்னு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட கேட்குறானோ, நல்லவனோ கெட்டவனோ எதிரியோ துரோகியோ யாரோ, பசின்னு கேட்டுட்டா சோறப்படு. அடுத்தது என்ன, தெரிஞ்சவனோ தெரியாதவனோ அறிந்தவனோ அறியாதவனோ முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவன் எவனாக இருந்துட்டு போகிறான், அவனுக்கு சலாம் சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த சொல்லு இருக்க, அதை தான் வந்து ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேள்வி கேட்டால் இதை தான் ரசூலுல்லாஹ் முன்னிலைப்படுத்துகிறாங்க. அப்போ இதை தெரிந்து கொள்ளணும். இது புகாரியில் 1640வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அதுக்கு பிறகு பாருங்கள், இன்ன அவுலன் நாசி பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்துக்குரியவர் யார் என்று கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் பதா அஹும் பி சலாமி, சலாத்தை முதலில் சொல்லியவர் தான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிட்டோம், அவர் சலாம் சொல்லுவார் என்று எதிர்பார்ப்பதை விட நாம் சலாத்துக்கு முந்தி கொள்ளணும். ஏன்னா நாம் முதல்ல சலாம் சொல்லும்போது நமக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவராக ஆகிவிடுகிறோம். ஏன்னா நம்முடைய உள்ளங்களில் எந்த கர்வமும் பெருமை ஆணவம் இல்லாதவர்கள் தான் ஒரு சகோதரனை பார்த்த உடனே முகமலர்ச்சியோட அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சொல் முதல் நம்ம வாயிலிருந்து துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளிப்படுவது போல நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த சொல் வெளிப்பட்டால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்கு உரித்தானவர்களாக ஆக முடியும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். இது அபூதாவுத்தில் 4522வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, எந்த ஒரு நல்ல செயலையும் இழிவாக கருதி விடாது. எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நபிமொழிகள் இடம்பெறக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அதை மட்டமாக இடப்பற்றாத, அதை கேவலமாக பார்த்துறாத. வலவ் அன் தல்கா அஹாக பி வஜிஹின் தல்கின், உனது சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீ பார்ப்பது உட்பட எந்த செய்தியாக இருந்தாலும் சகோதரனை, ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்க்குற, ஆனால் கடுகடுத்த முகத்தோடு பார்க்காம ஒரு இனிமையான முகத்தோட, ஒரு சிரித்த முகத்தோட, புன்முறுவலோடு அவனை பார்த்தாலே போதும், அதுவே நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முஸ்லீமில் 5122வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ சலாம் என்ற சொல்லை அதிகமாக சொல்லுவோம். இன்னும் சலாத்தை பற்றி அதிகமான சிறப்புகளை வந்து நம்ம பின்வரக்கூடிய செய்திகளில் பார்க்க இருக்கிறோம். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.